ஹைகார்ட் டிபியூசி விண்டோஸ் பண்ணியிருக்கோங்க. ஹைகார்ட் டிபியூசி விண்டோஸ். You know just what you do to me. Play my emotions like a pair of puppet strings. Did it ever occur to you my heart's more than a toy? Please go easy on me, babe. Send message after message, forward my calls. Next day you hit me back like nothing happened at all. What about all the things you used to say to me? This ain't the way it's supposed to be, and you know. ரெட்மி ட்ரியஸ் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ராம்நாடுங்க, ராமேஸ்வரம் நியர்பை உள்ள ராம்நாடு. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 4 BH இண்டிவிஜுவல் வில்லா நம்ம ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். நம்ம அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிவி பார்க்கலாங்க. இப்போ டிவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டர் சேனல் கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இந்த ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கிறது ஜாயிண்ட் பட்டி, இந்த டீப் ப்ரொஃபைல் சொல்லுவோம். இந்த டீப் ப்ரொஃபைல் கோல்டன் கலர் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக வால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet தான் இருக்கும். அது போல எக்ஸ்ட்ரா பாக்ஸ் பண்ணி பின்னாடி காப்பி செட்டப் போடுவோம். ஃப்ரண்ட் ஏஜ் வந்து டிவி யூனிட் பண்ணிருக்கோம். ஃபுல் டீக்கன் ஒயிட் கலர்ல டெக்ஸ்சர். இந்த ஃப்ளூட்டர் பேனல் மட்டும் டீ கலர். டான்ஸ் கிட்ட எல்லாமே டெக்ஸ்சர் ஃபினிஷிங். அதில் வந்து நம்ம டிண்டட் கிளாஸ் தான் சரி. இந்த ரைட் சைட் ஷோகேஸ் வந்து ஒரு கிரே கலர் ஆப்ஷன் கொடுத்து எல்லாமே நாப்ஸ் கொடுத்துருக்கும். ஹேண்டில் தான் நம்ம நாப்ஸ் கொடுக்கும்போது இன்னும் லக்ஸரியாக இருக்கும். சென்டர் மட்டும் கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். மற்ற எல்லாமே 4 ட்ராஸ் கொடுத்துருக்கோம். இதை நம்ம கிச்சன்ல இருந்து வியூ பார்க்கும்போது இந்த வியூ தெரியவே உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் நம்ம காய்ஸ் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஃப்ளூட்டர் சேனல்ஸ். பேக் சைட் ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கு மேலே ஃப்ளூட்டர் சேனல் கொடுத்துருக்கோம். ஆல் ஃப்ரண்டேஜ்னால ஒரு டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் 10 feet பண்ணியிருக்கோம். லென்த் பார்த்தீங்கன்னா 8 feet, 10x8 பண்ணியிருக்கோம். டோட்டலாக சீலிங் பார்த்தா 11 feet இல்லை 10 feet பண்ணும். கிச்சன் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் வால் பேனல் ஸ்டாக்கஸ் ரைஸ் வந்து டீ கொடுக்குறாங்க. அதே கலரில் உடன் பேனலிங் பண்ணி ஸ்பாட் லைட் உள்ள அப்படியே ஃப்ரண்டேஜ் டிவினால ஒயிட் கலரும் வித் டீக்கும் உள்ள காப்பி செட்டப்னால கிச்சனுக்குள்ள என்ட்ராகும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கலர் பார்த்தா அதில் காப்பி செட்டப் பண்ணிடும். வால் பேனலிங் கிச்சன் என்ட்ரன்ஸ் வால் பேனலிங் காப்பி இதெல்லாமே டீ கலர். கிச்சனுக்குள்ள உள்ள போகும்போது ஒயிட் வச்சு கிரே கலர் கமிஷன் பண்ணிடும். இந்த யூசேஜ் அந்த மாதிரி வேணும் கீழே ஓப்பன் பிளேயிங் இருக்கும். அப்புறம் ஹேங்கிங் லைட்ஸ் கொடுக்கணும். லைனிங் ஏரியானால அவங்க வந்து கிச்சனுக்குள்ள என்ட்ராகும் ஹேங்கிங். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் காக்கரி ஸ்டேர்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 1 2 3 பெட்ரூமில் வந்து ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் ஸ்டடி டேபிள் பண்ணியிருக்கோம். நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ கிச்சன் பார்க்கலாம். இது டைனிங் டேபிளோட சிங்க்குங்க. நார்மல் டைல் தான். அதுக்கு பிளாக் கலர் இந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி சேம் கலர் பிளாக் கலர் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுச்சு. கிச்சன் வந்து பெருசுங்க, 10x16. நீங்க வந்து ஐலாண்ட் கிச்சன் தான் இருக்கும். ஐலாண்ட் கிச்சன் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வித் கிரே. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஹேண்டில் கொடுத்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு லக்ஸரியா இருக்கும். எந்த அளவுக்கு கிச்சன் பெருசா இருக்குமோ எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும்.
அது போக பார்க்கறதுக்கும் ஒரு பேஸ் பார்க்கும்போது ஃபுல்லாக நல்லா இருக்குது, கொஞ்சம் எலிகெண்டா சூப்பராக இருக்குது. நம்ம அதுக்கு ஃபினிஷிங் பண்ணணும். நம்ம எந்த குவாலிட்டியான பண்ணிக்கலாங்க, எந்த குவாலிட்டியான லுக்கு கொண்டு வந்துடலாம், பட் அது லைஃப் ஒன்று வரணும் இல்லைங்களா? லைஃப் வந்து இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியும் போகணும், இந்த லுக்கும் நல்லா இருக்கணும், அது போக லைஃப் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம் மணி, அந்த அந்த மணிக்கு அந்த மாதிரி ஒர்த்து இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் மெயினாக, அது குவாலிட்டி. அந்த குவாலிட்டி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க, குவாலிட்டியாக போங்க, அது பாட்டு லைஃப் வந்துடுங்க. நீங்கள் எல்லாமே இண்டல் போட்டாங்க, ஃபுல்லாக லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். சிம்னி ஏரியா மட்டும் நம்ம வந்து இங்கே லாஃப்ட் போடலை, நம்ம ஃபுல்லாக பைப்ஸ் எல்லாமே கவர் பண்ணி. அதே மாதிரி நம்ம சிம்னி பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த லைட்டா கிராஸா, இந்த ஓவலா அந்த மாதிரி இருக்கும்போது இது ஃபுல் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. கரெக்டாக க்ளோஸ் ஆகாது, இந்த ஃபினிஷிங் அவுட் ஆயிடும். எல்லாமே அழகா பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து அந்த டிசைனே வேற மாதிரி மாறிடும், பார்க்கும்போது அவங்க ஆக்வர்டாக இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வாங்கினீங்கன்னா நம்ம அடுத்து அந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணலாம். இதுவே லைட்டாக ஓவர் ஷேப் இந்த ஆஃப் ரவுண்டர் இருந்துச்சுன்னா கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேலே எல்லாமே கிளாஸ் கொடுத்துருக்கோம், ஃப்ளவர் டிசைன்ல கிளாஸ். கீழே வந்து பெரிய லாங் ஸ்பேஸ். கிச்சன் டேபிள் டாப் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்ஸ் தான், ஒயிட் கலர் ஸ்டோன் தான். ஏன்னா இந்த வீடு இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் வந்து கூப்பிட்டு சஜஷன் கேட்டாங்க, எந்த மாதிரி ஸ்டோன் போடலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் கேட்டாங்க. நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம். ஒயிட் கலர் ஸ்டோன் போட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வால் ஃப்ளோர் டைல் ஒட்டுங்க சொல்லியிருக்கோம். அதான் பாருங்க, பேக் சைட்லாம் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் ஒட்டிருக்காங்க. இந்த டைல் போடும்போது குக் பண்ணும்போது அந்த ஆயில் ஸ்ட்ரெயின் ஆகி உங்களுக்கு படும், ஆமாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ப்ரப்போஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் போட சொல்றது. இது எல்லாமே டேண்டம் பாக்ஸ் போட்டுருக்கேன், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ். டேண்டம்ல பிளேட்ஸ் வைக்கிறது. இங்கே ஆயில் இருக்குது. சிங்க் அவுட் சைட் போகும், எமர்ஜென்சியாக உள்ள அதனால நம்ம சிங்க்குள்ள சிலிண்டர் வெளியே வச்சிருக்கோம். கிட்ட டிட்டர்ஜென்ட் ஹோல்டர் வச்சிருக்கோம். இங்கே ஒரு டாய்லெட் ஃபுல்லாக அவுட்டு மேலே கிளாஸ் கொடுத்துட்டோம், கீழே டோர். இந்த மியூசிக் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் கொடுத்தோம், பிரேக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால ஹெட்புட் மேலே இருக்கிற கிளாஸ் கொடுப்போம், ஹெட்புட் கீழே எல்லாமே டோர்ஸ். இங்கே ஒரு வால் பாக்ஸ். கிச்சன் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம அவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணிடுவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிடுவோம் நம்ம. இங்கே எல்லாம் கிச்சன் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எனிதிங் கிச்சன் பேசாமல் அங்கே எப்படி மாடலாக பண்ணணும்னு நமக்கு தெரியணும். சம் ஐடியாஸ் சஜஷன் கேளுங்க, உங்களுக்கு டவுட்டாக கால் பண்ணுங்க, நாங்கள் எல்லாமே கிளாரிஃபிகேஷன் பண்ணுறோம். சம் டீட்டெயில்ஸ் ஐடியாஸ்லாம் நாங்கள் சஜஷன் பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தா டாய்லெட்டுங்க, ஒரு சைடு வைக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஒரு டாய்லெட் கொடுத்துருப்போம். ஃபுல் மேலே அவுட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருப்போம், கீழே கொஞ்சம் டோர் தாங்க. மேலே போலவே கிளாஸ் தான் கொடுக்கணும், ஃபுல் அண்ட் கிளாஸ் கொடுத்தோம்னா பிரேக்கபிள் பிரேக் ஆகிடும். இங்கே ஒரு வால் பாக்ஸு, இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்காக அங்கே அது கீழே டோர் கொடுத்துருக்கோம், இங்கே ஸ்டோரேஜ் உள்ளது. இங்கே ஒரு பாக்ஸுங்க, பாக்ஸ் இருக்குன்னா நம்ம சிசிடிவி கேமரா அதை ரெக்கார்ட் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுபோல் உள்ள ஸ்டோரேஜ், ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம்.
நீங்கள் வந்து அந்த வேக்கம் கிளீனரு, ப்ரூம்ஸு, ஸ்டிக்ஸ் எல்லாமே உள்ள வைக்கிறக்காண்டி இங்கேயும் சம்பர் அந்த மளிகை சாமான் வைக்கிறக்கு, க்ரோசரி வைக்கிற ஸ்டோரேஜ் பண்ண கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஃபுல் அண்ட் ஒயிட் வித் கிரே காம்பினேஷன் தான். அது தவிர கஸ்டமர் ஒயிட் வித் கிரே கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே டேபிள் டாப் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒயிட் தான். எல்லாமே இந்த ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வித் கிரே தீம். இது ஸ்மால் பெட்ரூம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வாட்ரோப், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு ஃபோல்டபுள் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட் பண்ணியிருக்கேன். மேலே ஃபுல்லாக லாஃப்ட்டு கீழே ஒரு இது ஃப்ளோரிங். நம்ம ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோல்டிங், ஒரு அயன் பண்ணுறது, எனிதிங் வாட் யூஸ் ஆல்ஸ் போர் இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்காம யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே வித். நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கிரேவில் கோல்டன் கலர் ஹேண்டில் கொடுத்துருப்போம். இங்கே நாங்கள் பெட்ரூம் சரி ஓகே, பொதுவாக யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க, அதனால எஸ்எஸ்ல ஹேண்டில் கொடுத்துருக்கோம். அங்கே ஒரு பிராஸில் கோல்டன் கலரில் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த இடம் நம்ம ஹைலைட்டாக காமிக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கலாம். கலர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அது போக ஹேண்டில்ஸ் கரெக்டாக கொடுக்கும்போது ஹேண்டில்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம எந்த ஸ்பெண்ட் பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லுக் வைஸ் வந்துடும். தென் குவாலிட்டி முக்கியம். பாருங்க ஸ்டாக்கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேப் வந்துருச்சு. எந்த சைல்டு இருக்கனால என்ன பண்ணுவோம், ஸ்டாக்கேஸ் கீழே அப்படியே நம்ம ஸ்டடி டேபிள் இந்த ரைட் சைடு 2 சைடு இந்த போர்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புக் செல்ஃப் மாதிரி கொடுத்தாச்சு. பேகு, புக்ஸ், ஸ்டோரேஜ் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு உட்காந்து படிக்கிற மாதிரி இங்கே டேபிள் சேர் போட்டு லைட் எல்லாமே சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி ஓப்பன் ரேக் மாதிரி கொடுத்து 2 ஸ்பிட் பண்ணி இது பண்ணுங்க. ஒரு சைல்டுக்கு அந்த ஸ்டேஜ் ஸ்டோரேஜ், இன்னொரு சைல்டுக்கு இந்த சைடு ஸ்டோரேஜ், 2 இதுக்கும் ஸ்பிட் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணிடணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம கிரே கலரோ வேற எனி கலர்ஸ் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் டார்க் ஆகிடும். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபுல் ஒயிட் இருக்கும்போது சன்லைட்டுக்கும் நம்ம டியூப் லைட்டுக்கும் நல்ல பிரைட்னஸ் இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஆல்ரெடி விண்டோ கீழே ஸ்லாப் கொடுத்தாச்சு, டோர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிலோ பாய் பெட்டு, பெட்ஷீட் பெட் கொடுத்தாங்க. மேலே ஸ்க்ரீன் உட்காந்துருக்காங்க. அதுவும் ஒரு சிங்கிள் சைடில் வாட்ரோப் ஃபுல் கவர் பண்ணிட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்ன ஷார்ட்டாக ஒரு ஸ்டட் டேபிள் செட்டப்பில் பண்ணியிருக்கோம். க்ளாஸ் விட்டு அப்படியே ஒரு ஒயிட் வித் கிரேல மேலே சின்னதாக ஸ்டோரேஜ் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி மாட்டுறதுனால இன்னொரு ஃபியூட்டர் சேனல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சின்ன ஒரு ஷோகேஸ் இங்கே டிவி தெரியும், அதுக்கு இந்த செட்டப் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இதுக்குள்ள அப்படியே ட்ரெஸ்ஸிங் யூனிட் தான். இன்னொரு நம்ம பழைய ஓல்டு பீரோ இருக்கு இல்லைங்களா, அது கண்டி பேஸ் பண்ணி கண்டி ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். பீரோ வச்சுப்பாங்க. மேலே ஆஃப் போட்டாச்சு. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங், சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ், ஒரு 2 ரூபா. நம்ம இங்கே டோர் கொடுத்தோம்னா உட்காந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஒரு சின்ன டேபிள் உட்காந்து ட்ரெஸ்ஸிங் பாக்கெட் வந்து அந்த டேபிள் வைக்கிறதுக்கு வேண்டி ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஒரு மேலே ஹாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் ஷோகேஸ் மாதிரி கொடுத்துருப்போம். ஃபுல்லாமே நாட்டு டீக்கு தான் இருக்குது. ஃபுல்லாகவே ரைஸ் கொடுத்து கிளாஸ் பேட்டர்ன் இருக்குது.
உங்களோட டிசைனிங் கிளாஸ் ரெடியாக இருக்கும். ரெடியாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒன் இஸ் வச்சிருக்கு. இன்னும் இது கம்ப்ளீட்டாக ஃபுல் கம்ப்ளீட் ஆகும்போது இன்னும் நல்லா இருக்காங்க பார்க்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வால்பேப்பர் வித் ட்ரெஸ்ஸிங் அப்புறம் ஒரு ஃபோல்டிங் டேபிள் பண்ணியிருக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்டோரேஜ் உள்ள ஒரு வால்யூம் பண்ணியிருக்கோம். என்ன காமனான மிஸ்டேக் என்ன பண்றோம்னா, எங்க வார்ட்ரோப் பண்ணணுமோ நம்ம அதுக்கு மேலே லாஃப்ட் கொடுத்தாங்க ஈவன் ஒரே மாதிரி க்ளோஸ் ஆகும். நம்ம வந்து வார்ட்ரோப் சைடு ஒரு லாஃப்ட் ஒரு சைடு இருக்கும்போது இந்த மாதிரி வார்ட்ரோப் பண்ணும்போது இந்த மாதிரி தூசி படுவீங்க. நம்ம ஃபேன் போடும்போது ஏசி போடும்போது இந்த மாதிரி தூசி வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம சுவாசிக்கும். அதனால சம் சிஸ்டர்ஸ் வரும், சம் ப்ராப்ளம் வரும். அதனால இன்னொன்று இது போறதுனால ரூம் கொஞ்சம் நிறைய ஆக்கிபை இருக்கு. அதெல்லாம் ஒரு ஸ்பேசியஸாக இருக்காது. அதனால இங்கே வார்ட்ரோப் கரெக்டாக போடுறோம். காட் எங்கே போடணும் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி விண்டல் போட்டுருங்க. அதுக்கு வார்ட்ரோப் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபுல்லாக கிரே பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப்ஸ் எல்லாமே ஒயிட், உள்ளுக்குள்ளே ஒயிட், ட்ரெஸ்ஸிங்க்கு அவுட்டர் மட்டும் கிரே கொடுத்துருக்கோம். உள்ள பார்க்கலாம். டபுள் டோர் ஃபுல்லாகவே செல்ஃப் தான். உள்ள செல்ஃப் இருக்கும். இங்கே ஹேங்கருக்கு ரேக் வச்சுருக்கோம். இப்போ நம்ம சிங்கில் சிங்கிலே ஸ்டோரேஜ் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் நேரம்னா நமக்கு ஸ்டோரேஜ் இப்போ வேணும்னா நம்ம இதே மாதிரி அவுட்டர் மாதிரி பண்ணிட்டு அவுட்டரில் கிளாஸ் கொடுத்து இண்டிவிஜுவலாக வாஷ் பண்ணி இதோ பேட்டர்ன் ஒரு ஸ்டோரேஜ் வாங்கிட்டு இந்த ரைட்டிங் ஃபோல்டிங் பண்ணுறது இது ஃபுல் ஒயிட் இருக்கு. இது மட்டும் கிரே கலர் பாலிஷ் இருக்குது. எல்லா ரூமுமே ஒயிட் வித் கிரே கலர். டிவி வந்து ஒயிட் வித் டீ ஃபில்டர் கொடுத்துருக்கோம். கிச்சன் என்ட்ரும் டைனிங் என்ட்ரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வால் பேனலிங் டீ கலர் வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். அப்போ கிச்சன் ஒயிட் டீ கிரே சேம் தான். ஏன்னா உடன் ரைஸ் எல்லாமே டீக்கில் நேச்சுரல் டீக்குங்க. அப்புறமா டீக்கு வர்றதுனால நாட்டு டீக்கில் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே டீக்னால அந்த டீ கலரில் ஃபுல்லாக தீம் கொண்டு வந்துருக்கும். எல்லா டோர்ஸுமே ஈவனாக விண்டோஸ் டோர்ஸு எங்கெங்கே உடன் கலர் கொடுக்க முடியுமோ அங்கே உடன் கலர் கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து ஃபினிஷிங் ஆகுது. கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்கு. நீ ஒரு 1 வீக்கில் கிளாஸஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உன்னை இப்படி பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். இப்போ பெயிண்டிங் சின்ன சின்ன டச்சப் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் அந்த இது இப்படி இருக்கும். ஓப்பனாக காமிக்க முடியுங்கிறதுனால பாருங்க. பேக்கெட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வரனால மேலே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் இருக்குங்க. ஸ்டோரேஜ் கொடுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு ஈவனாக சேம் அதே ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு நம்ம ஒரு டோர்ஸ் கொடுத்தாரு. வெளியே உள்ளே கொடுத்தாரு. இப்போதான் வால் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. அப்படியே இங்கேயும் அதே தான் சேம். இங்கே சேம் அதே பேட்டர்ன் தான். டபுள் டோர் ஒரு ஸ்டோரேஜ் கீழே ட்ரெஸ்ஸிங் மட்டும் தனியாக இங்கே வந்துச்சுங்க. ரெஸ்ட் ரூம் நியர் பை வர்றப்ப நான் ட்ரெஸ்ஸிங் மட்டும் நீங்கள் செட் பண்ணியிருக்கேன். சேம் பின்னாடி ஸ்டோரேஜ் கொடுக்குறேன். நீங்கள் விண்டோக்குனால இங்கே வால் அவுட் பண்ணோம்னா நம்ம சன்லைட் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகுறதுனால நம்ம வால் பாக்ஸ் உள்ள டெப்த் எடுத்து பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஸ்லைட் இதுமாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆங்கிள் ஸ்டோரேஜ்
டோர்ல ஃபுல் செல்ஃப்ஸ். ரெண்டு சைடு ஆஃப் இருக்கனால ரெண்டு சைடுமே கிரே கலர் கொடுத்துருவோம். அதே கிரே கீழே கொடுக்கும்போது கொஞ்சம் ரூம் இருட்டாயிடும். அதெல்லாம் நம்ம காம்பினேஷன் ஃபுல் கீழே ஃபுல்லாகவே ஒயிட், மேலே ஃபுல்லாகவே கிரே. மேலே ஃபர்ஸ்ட் ஹால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பொதுவாக வீடு கட்டும்போது ப்ளஸ் ஷோகேஸ் பில்ட் பண்ணுறது இல்லை, அது தந்த ஸ்பேஸ் கொடுத்தது இல்லை. டிவிக்கு அட்டாச்சாக ஷோகேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம சின்னதாக ஷோகேஸ் கொடுத்துருக்கோம். நிறைய சில்ட்ரன்ஸ் நிறைய டாய்ஸ் வைப்பாங்க. அந்த டாய்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம மேலேயும் வாஷ் கீழே ஃப்ளோர் ஸ்டடி புக்ஸ்டெல்லாம் வச்சுருக்கோம். மேலே ஃபுல்லாகவே டாய்ஸ் வச்சு ஃபுல் ஷோகேஸ் செட்டப் பண்ணுறது. நீங்கள் வந்து சிட்டிங் போயிருக்கலாம். கிளைண்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் அவங்களோட ஸ்டோரேஜ் தான் இருக்கும். செல்ஃப் ஸ்டோரேஜ் தான் சிட்டிங் டைம் மேலே கிளைண்ட் போடலாம். இதுக்கு ஸ்டோரேஜ் இருக்கு. எந்த மாதிரி வால் அதுக்கு என்ன ப்ரப்போஸ், அதுக்கு எந்த மாதிரி யூசேஜ் பண்ணுவோம், நம்ம அதை தெரிஞ்சு கஸ்டமருக்கு ரூபாய் கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த டிசைன் பேட்டர்ன் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு ஃபுல் டோஸர் கொடுத்தாலும் அந்த லுக்ஸ் நல்லா இருக்காங்க. ஆனால் மேலே ஃப்ளோரே கிளாஸ் கீழே ஃப்ளோர் டோஸ் தாராளமாக புக்ஸ் ஸ்டோரேஜ் எல்லாம் இந்த யூபிவிசி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டெக்ஸ்சர் ஃபினிஷிங் ஸ்லைடிங் கிளாஸ் வாய்ஸ் வைக்கிறதுக்கு வேண்டி மேலே ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருப்போம். இங்கே வந்து ஹோம் தியேட்டர் ப்ரொஜெக்டர் இருக்கிறாங்க. அதுக்குள்ள சவுண்ட் பாரு, சவுண்ட் ஸ்பீக்கரு, செட்டப் வைக்கிறது, ஆம்பிளிஃபை வைக்கிறதுக்கு வேண்டி அந்த ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். பிளட் பாயிண்ட் இங்கே இருக்கு, நல்லா இங்கே ஸ்டோரேஜ் கொடுப்போம். நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டர் அங்கே வர வேண்டி அந்த செட்டப் தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஈவெண்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் நம்ம இருக்கும்போது ஃபுல் விசிபிள் அவங்க வராங்க. இன்னும் 1 மந்த்தில் இதை ஃபிட் பண்ணிடலாம். நீங்கள் மேலே டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக் தான். ஸ்பெஷல் ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷல் தான். 4 லைட்ஸ் அந்த மாதிரி கிரே கலர் இருக்குது, நல்லா யூனிக்காக அது தகுந்த மாதிரி. உங்கள் யூபிஎஸ் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக கேட்குறீங்க. இது கம்ப்ளீட்டாகவே வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான், ஃபயர் ப்ரூஃப் ஆல்சோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜக்கூசி நியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். நல்லாவே தண்ணி போகிற ஏரியா இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் டவு பேசன், இங்கே பேசன் தேவைப்படுறதுனால இங்கே ஒரு வால்ஸ் பண்ணி மேலே டோபேசன் வச்சுருக்கோம். ஸ்பேசஸ் கொஞ்சம் இல்லாதனால என்ன பண்ணிப்போம், வால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே டாய்லெட் இங்கே வருது, ஷவர் ஹெட் இங்கே வருது, இது வந்து ப்ராப்பராக இல்லாததுனால அந்த ஸ்பேஸ் எங்கே சேவ் ஆகுதோ அங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வித் பிளாக் கலரில் டைல்ஸ், ஆமாம் ஒயிட் வித் கிரே கலரில் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் ஒரே காம்பினேஷன் ஒயிட்னால பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சிங்க் மட்டும் ஒயிட் கலர்னால கீழே பாட்டம் வந்து கிரே கொடுத்துருக்கோம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் கலர் தகுந்த மாதிரி பேட்டர்ன்.